எஸ்ஜிடி நியமன தேர்வுக்கு படிக்கிற அனைவருக்கும் எனது வணக்கம். மிக்க நன்றி. நீங்கள் நிறைய எனக்கு கொஷின் கேட்குறீங்க, இதை போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் கேட்குறதுனால தான் நான் எடுத்து வச்சு படிக்கிறேனே. என்னோட படிக்கிறதையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேக்ஸ் படிக்கிறேன், இங்கிலீஷ் படிக்கிறேன், சோஷியல் படிக்கிறேன். உங்களால் தான் அது. ரொம்ப தேங்க்ஸு. நாம் இதுக்கு முன்னாடி சமூக அறிவியலில் வரலாறு எங்கே படிக்கிறது, எப்படி படிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த பதிவில் குடிமையியல் பார்க்க போகிறோம். புக்கில் பார்த்தீங்கன்னா குடிமையியல் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க. அது ஆக்சுவலாக பாலிட்டி, அரசியல் அமைப்பு, அரசியல் சார்ந்த எல்லா கேள்விகளுமே வரும். ஓகேவா? அரசியல் அமைப்பு சார்ந்து என்னென்ன கேள்விகள் இருக்கோ அது எல்லாமே குடிமையியல்ங்கிற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. 6th ஒரு 7 லெசன் இருக்கும். 7th 7 லெசனு, 8th 7 லெசன், 9th 10th 9th 6 லெசனு, 10th 5 லெசன் தான் இருக்குது. அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 32 லெசன் வரைக்கும் வரும். 32 லெசனை 13 டாப்பிக்காக எடுத்திருக்கேன். 13 டாபிக் எடுத்திருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரே ஹெட்டிங்கு, அது ரிலேட்டடாக இருக்கிறத அந்த கண்டென்ட் எடுத்து வச்சு அப்படியே நான் எடுத்து போட்டிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது சார்ந்து இது சார்ந்து இது அப்படின்னு கண்டினியூவாக நீங்கள் படிக்கும்போது அது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க, அதனால தான் நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்ன கேட்குறீங்க அப்படின்னா எப்படி படிக்கிறதுன்னு கேட்குறீங்க. இப்போ உங்கள்கிட்ட 4 புக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒன்று தேடும்போது நமக்கு அந்த புக்கு இல்லை, இந்த புக்கு இல்லை, நம்ம படிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்ககிட்ட 4 புக்கு இருக்குது அப்படின்னா அந்த 4 புக்கில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள், நோட் எடுத்து வச்சு எழுதுங்க. 4 புக்கு இருக்குது அப்படின்னா அந்த 4 புக்கில் பாக்ஸ் கொஷின் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் கொஷின் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அது பாக்ஸுக்கு தான் நீங்கள் படிக்கணும். பாக்ஸ் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து புக் பேக் கேள்விகள் நிறைய கேட்பாங்க. புக் பேக்கை அடுத்து படிச்சிருங்க. அதில் இருக்கிற புக் பேக்கையும் படிச்சிருங்க. எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். பாக்ஸ் கொஷின் படிக்கும்போதே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புக் பேக் படிக்கும்போதும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன அப்படின்னா புக் பேக்கை ஆன்சரை நீங்களே தேடுங்க. இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்னு திரும்ப தேட ஆரம்பிங்க. தேடிட்டு திரும்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ஹெட்டிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஹெட்டிங்கில் இதெல்லாம் பண்ணுங்கள். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே இது ரொம்ப முக்கியம். மேக்ஸாக இருந்தால் கூட மேக்ஸில் உங்களுக்கு தெரியுமா, இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா, அதை தான் கேட்பாங்க. நான் சோஷியல் முடிச்சுட்டு உங்களுக்கு மேக்ஸ் ரெடி பண்ணி தரேன். இப்போது வரலாறுக்கான டாபிக் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்து வரலாறும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. டெய்லியுமே எல்லா சப்ஜெக்டையும் நீங்கள் எடுத்து படிக்கணும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நான் படிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பின்னாடி போகிறீங்கன்னு அர்த்தம். நிறைய கூட்டத்துக்கு நடுவில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் அதுக்கான எஃபர்ட் போடும்போது தான் நீங்கள் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக வர முடியும். அதை ஒவ்வொரு நாளுமே மைண்டில் வச்சுக்கோங்க. எழுந்திருக்கும் போது அதை எப்பயுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம் எந்த அளவுக்கு ஒர்க்கை முன்னாடி கொடுக்குறோமோ அப்போ தான் நம்ம முன்னாடி வர முடியும் அப்படின்னு ஞாபகத்தில் வைங்க. ஏன்னா நிறைய எஃபர்ட் போட்டு கூட உள்ளே போக முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. நான் டிசப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை, ஆனாலும் இவ்வளோ எஃபர்ட்டை போட்டோம், இதுக்கும் மேலே எஃபர்ட் போட்டு நிறைய பேர் வேலை வாங்கி சம்பளம் கூட வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தை நம்ம தவற விட்டுறோம் அப்படின்னா நமக்கான வாய்ப்பு நம்மளை தவறி போகுது அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டை வைங்க. எல்லா சுச்சுவேஷன்லையும் எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிறதையும் திங்க் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ நீங்கள் படித்து முன்னாடி வந்துடலாம். மைண்டு நினைக்கணும் நாம் படிக்கணும் அப்படிங்கிறத. சரி, நாம் இன்றைக்கி பாலிட்டி, அதாவது குடிமையியல் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் என்னென்ன தலைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு 13 தலைப்புகளாக பார்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். அது எந்தெந்த லெசனில் வருது அப்படிங்கிறதையும் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. படிக்க போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்கும். வேறு யாராவது படிக்கணும் அப்படின்னு இருக்காங்க, படிக்கணுங்கிறவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்புன்னு கொடுத்துருங்க. இந்திய அரசியலமைப்பு, அடுத்து தேசிய சின்னங்கள், அடுத்து மாநில அரசு. நீங்கள் எஸ்ஜிடிக்கு படிக்கிறீங்க இல்லையா, நீங்கள் இருக்கிறதுலே தாழ்மையான கிளாஸு, கம்மியான கிளாஸுக்கு தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் 1 to 5 படிச்சிடணும். 1 to 5 இல்லாமல் உங்களுக்கு கேள்வியாக கேட்குறது இதான். ஒரே ஒரு கேள்வி, 2 கேள்வி தான் 1ஆம் வகுப்புலேருந்து 2ஆம் வகுப்பு வரைக்கும் வரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும். ஆனாலும் நீங்கள் ஒரு ஃபுல் கிளாஸையுமே படிச்சிருக்கணும். இது இல்லாமல் 6th 7th 8th ரொம்ப நல்லா ஃபுல்லாக கரைச்சி குடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது விடாமல் படிக்கணும். 8th 9th வரும்போது வேணால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாமே தவிர 6th 7th 8th ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக தரோவாக தெரிஞ்சிருக்கணும்.
அந்த மாதிரி படிங்க. 9th 10th கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு படிக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். 9th 10th வேணால் நீங்கள் குறைச்சிக்கலாமே தவிர, இருந்தாலும் அந்த 9th 10th இந்த பாக்ஸ் கொஷின்ஸு, புக் பேக் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட எந்த புக்கு இருந்தாலும் அதில் இருக்க பாக்ஸ் கேள்விகள் உங்களுக்கு தரவாக தெரியணும். அதே மாதிரி புக் பேக் கேள்விகளும் தரவாக தெரியணும். புக் பேக் கொஷின்ஸு அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய யூடியூப்பில் நிறைய ஆன்சர்ஸ் போடுறாங்க. நீங்கள் அதை செக் பண்ணியும் பண்ணிக்கலாம். நீங்களே ட்ரை பண்ணுங்கள், முடியலன்னா அப்படி படிங்க. ஆனால் கண்டிப்பாக அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டாபிக் வைஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்க்கலாமா? முதல்ல இந்திய அரசியலமைப்பு 6th term 2ல் லெசன் 2 இருக்குது, இந்திய அரசியலமைப்பு சட்டம். அடுத்து 10th லெசன் 1 இந்திய அரசியலமைப்பு. இதுலேருந்து நிறையா கேள்வி கேட்பாங்க. நீங்கள் எந்த கேள்விக்கும் பார்த்தாலும் இதில் இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் குடிமையியல் படிக்கிறீங்கன்னா அதில் ஆன்சர் டக்குன்னு தெரிஞ்சிடும். ஃபுல்லாகவே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இதுலேருந்து எப்படி ஒரு 8-9 கேள்விகள் வரும்னு வச்சுக்கோங்க. அந்த 8-9 மார்க்கையுமே நீங்கள் எடுத்துடலாம் இந்த 32 லெசனை படிச்சிங்க அப்படின்னா. இந்த 32 லெசனுமே நல்லாவே மனசில் பதியும். ஏன்னா இந்த ப்ராக்டிக்கலாக இருக்கிறது இல்லையா, அதனால நீங்கள் ஈஸியாக படிக்க முடியும். 10th லெசன் 1 இந்திய அரசியலமைப்பு. 12th பாலிட்டியில் லெசன் 1 இந்திய அரசமைப்பு. இந்த லெசனை பற்றி அதில் ஃபுல்லாகவே நல்லா கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த 12th பாலிட்டி ஃபஸ்ட் லெசனையும் படிச்சுக்கோங்க. அடுத்து தேசிய சின்னங்கள். 6th term 2ல் லெசன் 1 தேசிய சின்னங்களை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த வருஷம் எந்தெந்த இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து 8th லெசன் 2ல் குடிமக்களும் குடியுரிமையும்ங்கிறதுலையும் கொஞ்சம் விரிவாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், மாநில அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு. 7th term 2ல் ஃபஸ்ட் லெசனே மாநில அரசு. 7th term 2ல் ஃபஸ்ட் லெசன். அடுத்து பாருங்கள், 8th லெசன் 1 மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 12th பாலிட்டியில் செகண்ட் லெசனும் 3rd லெசனும் சட்டமன்றம்னு ஒரு லெசனும் ஆட்சித்துறைன்னு ஒரு லெசனும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி தான் நல்லா விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. 12th பாலிட்டி லெசன் 2 லெசன் 3. நீங்கள் tn.textbook.com போனீங்கன்னா .in போனீங்கனாலே tn.textbookனு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே அந்த வெப்சைட் ஃபஸ்ட்டு வந்துடும். அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் 12th டவுன்லோட் பண்ணிக்கலாம். புக்கு கிடைக்கலன்னு சொல்லாதீங்க, ஃபோனில் பார்த்தே கூட நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ஒன்றிய அரசு கூட்டாட்சி. 10th லெசன் 2ல் நடுவண் அரசுன்னு இருக்குது. இது கூட்டாட்சி. அதாவது ஏன் இங்கே மாநில அரசு வருது அப்படின்னா, இணைஞ்சு எப்படி செயல்படுறாங்கங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்குது. ஏன்னா நம்ம நாடு கூட்டாட்சியாக தானே இருக்குது. இது கூட்டாட்சின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. 12th பாலிட்டியில் லெசன் 5லையும் கூட்டாட்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உள்ளாட்சி அரசாங்கம். இதில் உள்ளாட்சி அரசாங்கம்ல 6th term 3 லெசன் 2 உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும். அடுத்து 9th லெசன் 5 உள்ளாட்சி அமைப்புகள். 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 5ல் முக்கியமான லெசன் இது, உள்ளாட்சி அமைப்புகள். 11th பாலிட்டி லெசன் 2ல் உள்ளாட்சி அரசாங்கங்கள். நீங்கள் ஏற்கனவே எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த கொஷின் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு கொஷினை கேட்கும்போதே இந்த கொஷின் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அரசியல் கட்சிகள், தேர்தல் மற்றும் அழுத்த குழுக்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னா 7th term 1 லெசன் 2ல் இருக்குது. அரசியல் கட்சி அதுக்கான தகுதிகள் என்ன, வரையறை என்ன, அதை எப்போ அங்கீகரிக்கிறாங்க, அது எல்லாமே வரும். 9thலையும் வரும். தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள்னு ஒன்று இருக்குது, அதை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. இதுவே 11th பாலிட்டி லெசன் 11ல் இருக்குது. தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவத்தில் இந்த அரசியல் கட்சிகள், தேர்தல் பற்றி வரும். எங்கே 11th பாலிட்டி லெசன் 11ல் இருக்குது, தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். இந்திய நீதித்துறை பாருங்கள். 8th லெசன் 7 நீதித்துறை. 12th பாலிட்டி இந்திய நீதித்துறை. இந்த டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப முக்கியமானது. அப்படியே முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்திய நீதித்துறை முக்கியமானது தான். மனித உரிமைகளும் முக்கியமானது தான். 8th ஸ்டாண்டர்ட் லெசன் 4 மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். 9th லெசன் 3ல் மனித உரிமைகள். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு 4 டாபிக் 5 டாபிக் வரைக்கும் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, கண்டிப்பாக படிச்சுக்கோங்கிறதுக்கு சொல்ல வரேன். ஓகேவா? நிறைய டாபிக் இருக்குது, நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதுக்கான மோட்டிவும் அதிகமாக இருக்கணும், அதுக்கான எப்படி சொல்கிறது, கஷ்டங்களும் நீங்கள் அதிகமாக தாங்கி இருக்கணும். எந்த அளவுக்கு கஷ்டத்தை தாங்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட படிப்பு அதிகமாகும் அப்படிங்கிறது. அது மேலேயே உங்களுக்கு வெறி இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் இந்த 34 லெசனையும் கடகடன்னு படிக்க முடியும். இல்லை நான் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக 6-7 டாபிக் வரைக்குமாவது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அந்த மாதிரி முக்கியத்துவமாக தான் நான் அந்த டாபிக் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒன்றிய அரசு கூட்டாட்சிங்கிறது முக்கியமானது, அதனால தான் அதை 4ல் கொடுத்துருக்கேன். இந்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாகவே கொடுத்துருப்பேன். இந்திய அரசாங்கத்துலேருந்து தான் நிறைய கேள்வி வரும்.
பாருங்கள், இந்திய அரசியலமைப்புன்னு இருக்கு இல்லையா, இந்த 3 லெசன்லேருந்துமே நிறைய கொஷின்ஸ் வரும். அதனால தான் இதை ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். தேசிய சின்னங்கள் அடுத்த முக்கியத்துவமானது, தேசிய சின்னங்கள் பற்றியும் கொஷின்ஸ் வரும். மாநில அரசு அடுத்த முக்கியத்துவமானது, அந்த மாதிரி ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்கேன். நிறைய கொஷின்ஸ் இதில் கேட்டிருக்காங்க. அதனால தான் இதை ஃபஸ்ட்லேயே வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் உங்களால் எல்லாத்தையும் படிக்க முடியல அப்படின்னாலாவது ஃபஸ்ட்டு 5 டாபிக் 6 டாபிக் வரைக்குமாவது கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் எப்போ வேணால் வரும், எப்படி வேணால் வரும். எக்ஸாம் கொடுத்துட்டாங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த 2 மாதம் தான் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. 60 நாள் 70 நாள் 70 நாளே பெரிய விஷயம். 90 நாள் கொடுத்தா ரொம்ப நல்லது. ஆனால் 90 நாள்லாம் கொடுக்குறது கஷ்டம். 60 70 நாளில் எக்ஸாம் வச்சுருவாங்க. நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்படின்னு நீங்கள் உட்காந்துருக்கிறவங்களா இருந்த அந்த ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு 5 டாப்பிங்காவது ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து போங்க. அதுக்கு அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எது பார்த்தோம், மனித உரிமைகள் பார்த்தோம் இல்லையா. 8th மனித உரிமைகள், 8th ஸ்டாண்டர்ட் லெசன் 4 வந்து மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். 9th லெசன் 3 பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள், 9th லெசன் 3 இருக்குது மனித உரிமைகள். அடுத்து 9வது டாபிக் பாருங்கள், அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. 6th term 3 லெசன் 1 வந்து மக்களாட்சி. 9th லெசன் 1 வந்து அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, அரசாங்க அமைப்பு மற்றும் மக்களாட்சின்னு இருக்குது. அடுத்து 9th லெசன் 4 வந்து அரசாங்கங்களின் வகைகள், 9th லெசன் 4 வந்து அரசாங்கங்களின் வகைகள். அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் லெசன் 6 பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைகள், பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை. 10வது டாபிக் என்னென்னு பாருங்கள், இந்தியாவில் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைங்கிற தலைப்பில் 3 லெசன் இருக்குது. அதை 3த்தையும் சேர்த்து படிச்சுக்கலாம். பாருங்கள், 8th ஸ்டாண்டர்டில் தான் இது ஃபஸ்ட்டு வருது, பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை. 10th லெசன் 4 எப்படின்னா இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 5 இந்தியாவின் சர்வதேச உறவுகளையும் சேர்த்தே கொடுத்துருப்பாங்க. அதனால் அதை 3த்தையும் சேர்த்து படிச்சுக்கிறோம். அதுக்கடுத்து சமத்துவம் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். 6th term 1 லெசன் 1 என்ன அப்படின்னா பன்முகத்தன்மையினை அறிவோம். 6th term 1 லெசன் 2 என்னென்னா சமத்துவம் பெறுதல். 7th term 1 லெசன் 1 என்ன அப்படின்னா சமத்துவம். 8th ஸ்டாண்டர்ட் லெசன் 3 சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல்னே ஹெட்டிங் இருக்குது. அதனால் இந்த 4த்தையும் நாம் ஒன்றா படிச்சுக்கிறோம். என்ன அப்படின்னா சமத்துவம் சமய சார்பின்மையை புரிந்து கொள்வது இந்த 4மா இருக்குது. அடுத்து பெண்கள் மேம்பாடு, சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, ஊடகமும் ஜனநாயகமும். இது 3மே வந்து 7th இருக்குது. வேறு எதுவும் இது சார்ந்து இல்லை. அதனால் இந்த 7th மட்டும் நம்ம தனியாக படிச்சுக்கிறோம். 7th term 3 பெண்கள் மேம்பாடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. 7th term 3 லெசன் 2 வந்து சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. இது வேறு எங்கேயுமே வரல, இது ரிலேட்டடாக வேறு எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி ஊடகமும் ஜனநாயகமும் கூட 10th வரைக்கும் வேறு எங்கேயுமே இந்த டாபிக் இல்லை. அதனால் இந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம இதில் தனியாக படிச்சுக்கிறோம். பெண்கள் மேம்பாடு, சந்தை, நுகர்வோர் பாதுகாப்பு, ஊடகமும் ஜனநாயகம்ங்கிறது 7th இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இம்பார்ட்டன்ட்ங்கிறத நீங்கள் எப்படி மெஷர் பண்ணணும். 8th வரைக்கும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் படிக்க கடைசியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நான் சொல்கிறது புரியுதுங்களா, டைம் இல்லை இந்த டைமுக்குள்ளே படிக்கணுங்கிறவங்க 8th வரைக்கும் கண்டிப்பாக ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருங்க. 9th 10th கண்டிப்பாக படிக்கணும். ஓகேங்களா. 13 சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள். 6th term 3 லெசன் 3 சாலை பாதுகாப்பு. அதே மாதிரி 7th term 3 லெசன் 3 சாலை பாதுகாப்பு. 8th ஸ்டாண்டர்டில் லெசன் 5 என்ன அப்படின்னா சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள். 9th லாஸ்ட் லெசன் வந்து சாலை பாதுகாப்புன்னு கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் கேள்விகள் கேட்குறாங்க. 1 or 2 கொஷின் இதுலேயும் கேட்டுருவாங்க. அதையும் படிச்சுக்கோங்க. ஓகேவா. ஏன்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாம். நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் முன்னாடி போக முடியும். உங்களை மாதிரியே நிறையா பேர் உழைப்பை போட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் மனசில் வச்சு எந்த அளவுக்கு யூனிக்காக படிக்கலாம், ஸ்மார்ட்டாக எப்படிலாம் படிக்கலாம்னு யோசித்து படிங்க. அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு புவியியலும் பொருளியலும் தான், 2மே கம்மியான லெசன் தான், நம்ம அடுத்து சேர்த்து பார்த்துடலாம். புவியியல் பொருளியல் அடுத்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து படிங்க. யாராவது படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னால் 2 பேர் படித்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் பெருமை. தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.